கம் ஆன் பஸ். ஃபர்ஸ்ட் நானு, நெக்ஸ்ட் நீ. தைரியமா ஏறி குதிங்க பாஸ். ஜம்ப். ஓகே. கேட் திறந்தானே இருக்கு, அப்புறம் எதுக்கு என்ன எகிரி ஊதி சொன்ன? அது வந்து பாஸ். போதும் நிறுத்து. எல்லாரும் வருஷத்துல ஒரு நாள் தான் ஏப்ரல் ஃபுல் கொண்டாடுறாங்க. ஆனா நீ என்ன வச்சு டெய்லி கொண்டாடுற. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதா வேலை வெட்டி எல்லாம் விட்டு வந்திருக்கேன். உன் வாயில ஹெல்ப்னாதரா? எனக்கு எலி மருந்து சாப்பிடற மாதிரியே இருக்கு. சுத்த சொதப்பல். சொதப்பல் நான் இல்ல, எல்லாம் நீங்க போற பிளான். பக்காவா ஒரு பிளான் பண்ணுங்க, பட்டைய கிளப்பிடுறேன். சரி வா, சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்க. இதுதான் காயத்ரி வீட்டோட பிளான். இது பெட்ரூம், இது ஹால், இது பூஜை ரூம், இதுதான் பாத்ரூம். வீட்டை விக்க போறாங்களா பாஸ்? இல்ல, இடிச்சிட்டு கல்யாண மண்டபம் கட்ட போறாங்க. ஊருக்குள்ள பேசாம சொல்றது கேளு. சரி. காயத்ரி கரெக்டா 8 மணிக்கு குளிக்கிறதுக்கு பாத்ரூமுக்கு வருவா. நீ 7:59க்கெல்லாம் பாத்ரூம் உள்ள போய் மூளையில தேற மாதிரி ஒட்டிக்கிட்டு டைட்டா நிக்கிற. வந்த காயத்ரி ஒவ்வொரு துணியா கைட்டுவா. ஜாக்கெட் மட்டும் கொஞ்சம் டைட்டா இருக்கும். லேட் ஆகுதுன்னு நினைச்சு டென்ஷன் ஆகக்கூடாது. அவ முதுகு சும்மா மொசைக் ஃப்ளோர் மாதிரி வலுவலுன்னு இருக்கும். அதுல வலிக்கு விழுந்துடாம இடிக்கடைச்சு ஒரு உம்மா கொடு. சீன் சூப்பரா இருக்கு பாஸ். ஆனா பாத்ரூம்ல இடம் கொஞ்சம் சின்னதா இருக்குமே, அங்க இந்த கட்டி புடிச்சு முத்தம் கொடுக்கலாம் வசதி வாய்ப்பு எல்லாம் கொஞ்சம். அப்போ ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல சூட் ரூம் புக் பண்ணி தரேன். நல்லா உருண்டு பேரண்டு வசதியா முத்தம் கொடுத்துக்கிறியா? சூப்பர். டேய், நீ கெடுக்க வரல, நடிக்க வந்திருக்க. சாரி பாஸ், கொஞ்சம் கேரக்டரா மாறி. கேரட் பீட்ரூட் எல்லாம் நீ மாற வேணாம், சொன்னது செஞ்சா போதும். கிளம்பு. ஓகே பாஸ், வெற்றியோட வரேன். மாஸ்டர் தப்பு பண்ணிட்டீங்க மாஸ்டர், தப்பு பண்ணிட்டீங்க. என்னடா தப்பு? பாத்ரூம்குள்ள பஞ்ச அனுப்பிச்சிட்டு பின்னாடியே நெருப்பி அனுப்பிச்சிருக்கீங்களே, பத்திக்காத. டேய், பஞ்ச நெருப்பு பக்கத்துல இருந்தா தானடா பத்திக்கும். பழைய தார்பாய் நெருப்பு பக்கத்துல இருந்தா பத்திக்கவே பத்திக்காது. ஏன்னா குளிக்க வர போறது என் அத்தை பொண்ணு இல்ல, என் அத்தை. டேய், ஈட்டி என்ன பண்ணுவானா, காயத்ரி நினைச்சு எங்க அத்தையை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பான். கருப்பு கரைசி எங்க அத்தை பலார் நிறைவாங்க. ஐயோன்னு கத்திக்கிட்டு ஓடி வருவான். இத பார்த்த காயத்ரி தூணு காரி துப்புவா. காதல் கட்டாவும் கடப்பாறைக்கு செட் ஆகும். மனுஷனுக்கு லாட்டரிக்கு துணி போட சொல்லி எவ்வளவு நாளாச்சு, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. இந்த வீட்டுல எல்லா வேலையும் நானே செய்யணும். எதை சொன்னாலும் யாரும் காதுலயே வாங்க. இப்ப அத்தை உள்ள கேரளா கெட்டப்புல இருப்பாங்க. எதை சொல்லு, ஒரு சாக்கு போக்கு சொல்ல வேண்டியது. இந்த மனுஷனோட ஒரே போராட்டமா போச்சு. அத்தை இப்ப உள்ள பில்லா நயன்தாரா கெட்டப்புல இருப்பாங்க. அத்தை இப்போ பிறந்த குழந்தையாவே மாறி இருப்பாங்க. ஆமா, எல்லாத்தையும் உருவந்ததுக்கு அப்புறமா ஒரு ரியாக்ஷன் இல்லாம இருக்கிறாங்க. மாஸ்டர், அவனுக்கு இப்பவுமே அத்தை சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் மாஸ்டர். எப்பா கண்ணுக்குட்டிய மடக்க வந்தவன் பசுவை சேர்த்து ஓட்டிட்டு போயிடும் போல இருக்குதா? பழைய குக்கர்ல சோறாக்கி சாப்பிடறாலும் கேவலமானவனா அவன். மாப்பிளே, அத்தை நீங்க என்ன இங்க? அது வந்து குக்கர் விசில் அடிச்சிருச்சு மாஸ்டர். மாஸ்டர், உங்க அத்தைக்கு நல்ல வாய்ஸ். இந்த வாய்ஸ வச்சு மெடிக்கல் காலேஜ்ல 2 சீட் வாங்கலான்றியா? குரல் வளம் நல்லா இருந்ததுன்னு சொல்ல டேய், வந்தேன். அவங்க என்ன ரெக்கார்டிங் ரூம்ல இருந்தாடா கத்துறாங்க, பாத்ரூம்ல இருந்து கத்துறாங்கடா. அந்த படுபா வேற கூட இருக்கா. எங்க அத்தைக்கு என்னாச்சோ? அத்தை 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 விடாதீங்க. ரொம்ப வலிக்குதா? உங்க அத்தை ஏதோ கற்பு கரசி அரைவாங்க, அப்படி இப்படி நீங்க இப்படி அலையறாங்க. விடாதீங்க, புடிங்கன்னா உள்ள வேற ஏதாவது இருக்கலாம்லடா. உள்ள யார் இருக்கா? 2 பேர் மட்டும் தானே இருக்காங்க. மாப்பிளே, இப்போ நீங்க கீழ, நான் மேல. ஆமா, எங்க அத்தை இவ்வளவு கீழே இறங்குவான்னு நினைச்சு கூட பாக்கலடா. பாத்ரூம் கிட்ட என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா, நீங்க பாதாம் கீர் குடிச்சு நடத்துற ஃபர்ஸ்ட் நைட் இங்க ஒருத்தன் பாத்ரூம் நடத்துறான் மாமா. ஆத்த தவறிட்டாங்க மாமா. லட்சுமி, லட்சுமி, இதுக்கு அப்புறம் எங்க மாமா எப்படி வெளியே தலையை காட்டுவாரு? எனக்கு ஒண்ணும் ஆகல. காயத்ரி நினைச்சு மாப்பிள்ளை கிட்ட சொல்ற? கொஞ்சம் கலட்டா பண்ணிட்டாரு. மாப்பிள்ளை புடி உடும்பு புடி. 30 வருஷத்துல நீங்க கூட என்ன அப்படி புடிச்சது இல்ல. ஆமா. லூசாயா நீ? உன் பொண்டாட்டி இன்னொருத்தன் புடிய பத்தி பேசிட்டு போறா. சூடு சொரணே இல்லாம ஏதோ சுள்ளிராஜன் காமெடி கேட்டாம சிரிச்சுட்டு இருக்கிற. என் புடிய பத்தி கேக்குறேன்னா அவங்க அம்மா கிட்ட கேட்கணும்டா. அந்த காலத்துல என் மாமியார பாத்ரூம்ல போடா மானங்கட்ட பயல, கல் எடுத்த மண்டை உடைக்கிறேன் பாரு. இப்படி ஒரு குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு சீன் யோசிச்சேன் பாத்தியா? ஏன் புத்திய செருப்பால் அடிக்கணும். போடுறா போடுறா கீழ. ஆமா, இங்க இவ்வளவு அமளி தும்மி நடக்குது. இந்த ஈட்டி வெளிய வராம அப்படி உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? என்ன பண்ணிட்டு இருக்கா? உள்ளதான் காயத்ரி போயிருக்காளே. டேய், காயத்ரி எப்படா உள்ள போனா? நீங்க பேசிட்டு இருந்த கேப்ல அவ உள்ள போயிட்டா. டேய் ஈட்டி, எங்கப்பா செட் ஆயிடுச்சு பாஸ். உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்கற? காயத்ரிய கதற 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 கதற.
மோகனாம்பாளன் நைட் எனக்கு செட் பண்ணிடு. டேய் என்ன திமிருந்தா 10 மணி கிட்ட போடுவ. என்ன தெனாவத்துக்கு நீ சிவாஜி கிட்ட போடுவ. சரி சரி நமக்குள்ள சண்டை வேண்டாம். 2 பேரும் பொண்ணை தூக்க தான் வந்திருக்கோம். ஆமா என்ன பிளான்? இப்ப நம்ம ஆள் புகை போடுவான். புகை போட்ட கேப்ல நீ பொண்ணு ரூம்ல போந்து பொண்ணை தூக்குற. இங்க இருக்க பொறுக்கி பசங்களை நான் ஒரு ரூம்ல போட்டு அடைக்கிறேன். புட்ட புகை. அங்க இறங்கி போகுது. மோகனா உன் ஆட்டத்தை மினிஸ்டர் தனியா பாக்கணும்னு ஆசைப்படுறாரு. கல்யாண வீட்டுல வீடியோ கவரேஜ் எடுத்திருக்காங்க. அந்த சீடியை வாங்கிட்டு போய் தனியா போட்டு பாருங்க. நீ சரின்னு சொன்ன. பெரிய பங்களாவை எடுத்து உன்னை சின்ன வீடா வச்சுப்பாரு. பெரிய பங்களா வீடு கட்டிட்டு அதுல ஏன்டா சின்ன வீடா வச்சுக்கிறீங்க? அல்பீங்களா? பெரிய பங்களாலே வச்சுக்கலாம்ல. சிவகாசி சின்ன கிளி, விருதுநகர் வண்ண கிளி 2 பேரையும் மினிஸ்டர் கிட்ட லிங்க் பண்ண இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்காங்க. 2 பொண்ணுங்களை பிராத்தல்ல இறக்கிட்டு ஏதோ அண்ணா யூனிவர்சிட்டி காமராஜ் யூனிவர்சிட்டில சீட்டு வாங்கி கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கான் பாரு. போடா புரோக்கர் போக்கு. டேய் ஓடுறடா, புடிங்கடா புடிங்கடா. டேய் வாங்கடா. எங்க இருக்கா காயத்ரி? சிக்கல் கல்யாண மண்டபத்துக்குள்ள 4 பேட் கேஸ் உள்ள நுழைச்சிட்டாங்க. தாலி கட்டுற வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கமான் டார்லிங். ஓ சாரி அத்தா. கமான் காயு. கம் கம். நீங்க கத்துறது கூட ராகம் மாதிரியே கேக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. இது காம்போதி தானே? காம்போதி இல்ல கபோதி இல்ல. ஆமா நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? நானா? ஆ, போன ஜென்மத்துல நான் தான் தில்லானா மோகனாம்பாள். என்ன? நீங்க சிக்கல் சண்முக சுந்தரம். நம்ம 2 பேருக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. என்ன? நீங்களும் ஊதுறீங்க, நானும் ஊதுறேன். ஐயா சிக்கல் என்ன? சிக்கலே இல்லாம என் கழுத்துல தாலிய கட்டுங்க. ஆ? ஏமா நானே ஏகப்பட்ட சிக்கல் இருக்கேன். நான் உங்க பாக்குறேன், நீ கட்ட பாக்குறியா? நீ ஆளை விடு போ. ஐயம்மா, சிக்கல் சிக்கல். தாங்குச்சி வேற. அப்பா எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது. அது உங்ககிட்டயும் தான் இருக்கு. தெரியுமே. கண்டுபிடிச்சிட்டீங்களா? மூக்கு. நீங்களா அண்ணன் தம்பியோட பிறக்கலையா? வழக்கமா அக்கா தங்கச்சியோட பிறகு என்ன கேட்பாங்க? நீ மாத்தி கேக்குற. என் சிச்சுவேஷன் அந்த மாதிரி. நான் கிளம்புறேன். இந்த மண்டபத்துக்குள்ள நீ எங்க ஓடினாலும் உன்னை நான் விட மாட்டேன்டி. ஏண்டா வெளியே தில்லானா மோகனாம்பாள் பத்மினி புடவை உருவனா உள்ள ராசாவின் மனசுல ராஜிக்கிறனா? மாவன மரியாதையா மண்டபத்தை விட்டு ஓடுற. அப்படி இல்லன்னா அன்றவார உருவி அருவாமனை வச்சு அறுத்துருவேன். முடியலடா, வலிக்குதுடா. உங்களை துரத்திட்டு வந்த அந்த 4 பேரும் உங்களை கதற கதற கசக்கிட்டாங்களே மாஸ்டர். இந்த அசிங்க வெளியே தெரியறதுக்குள்ள உங்களை காணா பணமா வைக்கிறோம். டேய் எறா தரவாடா. இருங்கடா டேய், அவசரப்பட்டு வெட்டாதீங்கடா. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலடா. அப்பாடா. மாஸ்டர் அப்ப நம்ம பிளானிங். அவன் என்ன ஃபேமிலி பிளானிங் பண்ணாம விட்டான்னு நினைச்சு சந்தோஷப்படுங்கடா. அவன் திருந்தவே இல்ல, இன்னும் பழைய வில்லனாவே தான் இருக்கிறான். அவனை அட்டாக் பண்ண நம்ம பவர் பத்தாது. கூப்பிடுங்கடா அந்த புலிக்குட்டி கோவிந்தன. புலிக்குட்டி கோவிந்தா வந்துட்டியா? புலி நல்லா பசியோட இருக்கா? பேய் பேசிப்பா. அந்த கேபிஆர் என் டவுசரை கைட்டவன் சொல்லி இருக்கான். இந்த புலியை ஏவி விட்டு அவன் லங்கோட்டாவ டாரு டாரா கிழிக்கணும். கிளப்பு பாரு ஜிம்மி இஸ்கா. ஐயோ வாய பொளந்துச்சு. என்னடா இது? 2 ஸ்டெப் தான் எடுத்து வச்சது, புலி புசுகுன்னு வந்து போச்சு. புளிக்கு பசியா இருக்கும். டாக்டர் செக் பண்ணுங்க. ஏங்க இது இன்னைக்கு நீ நம்ம ஜிம்மி குட்டிக்கு சுகர் மாத்திரை கொடுக்கலையா? புலிக்கு சுகரா? பிபி இருந்தா சுகர் இருக்கதானே செய்யும். பிபியுமா? நம்ம ஜிம்மிக்கு பக்கவாதம் இருக்கிறதுனால அடிக்கடி கீழே விழுந்துரும். சுகரு, பிபி, பக்கவாதம், மஞ்சகாமால, லிவர் கூட கொஞ்சம் கூட கேசுதான். டேய் என்னடா ஒரு பரம்பரை குடிகாரன் இருக்கிற மொத்த வியாதி இந்த புலிக்கு இருக்கு? இவ்வளவுதானா இல்ல புலிக்கு எய்ட்ஸ் இருக்கா? கரெக்டா சொல்றீங்க. நீங்களும் டாக்டரா? படல மாதிரி பயல போய் புலி எழுப்புடா.
நீ எதுக்கு யூஸ் ஆகுறியோ இல்லையோ ஒலி எதுக்கு சூப்பரா யூஸ் ஆகுற உள்ள போ. இந்த குண்டை உள்ள பூட்டி வைப்போம் அப்பதான் நிம்மதி. பாஸ் அந்த ஈட்டி காயத்ரி ஒரு ரூம்ல போட்டு பூட்டி சேஃப்டியா வச்சிருந்தான். ஆனா அவனுக்கு தெரியாம அந்த சாவியை நாங்க எடுத்துட்டு வந்துட்டோமே. பட்டனு கதவை திறக்கிறீங்க, காயத்ரிக்கே பிடிக்கிறீங்க. இந்தாங்க குடு. புலி வேட்டைக்கு ரெடி, கிளப்பலாமா? கிளப்புங்கடா, மண்டபத்துல எல்லாரும் தாக்குங்கடா. டேய் என்னடா இது, புலி பசிச்சாலும் புல்ல தின்னாதுன்னுவாங்க, இது பச்சையில எல்லாம் தின்னுது. கடப்பார முன்னாடி மாதிரி இப்ப ஷூட்டிங் இல்ல, என்ன செய்ய சொல்ற? பிரிஞ்சு புளியோதரைன்னு வாங்கி போட்டு காப்பாத்திக்கிட்டீங்க. புலியோதரையா? ஆடா படுபாவி, புலியோட வரலாறையே பொசுக்குன்னு ஆக்கிட்டியடா. இவங்கிட்ட என்ன பேச்சு? டேய் சாவி எடுத்து நம்ம போய் காயத்ரி காப்பாத்தலாம். மாஸ்டர் சாவியை காணோம். சாவியே காணுமா? டேய் எங்கடா எங்கடா சாவி இருக்குது? போடா போடா போய் பேரா கடிச்சிடும். ஒரு பொக்கவாய் கிழவனை காமிச்சு கடிப்பான்னு சொல்லு, நாங்கெல்லாம் பயப்படுறோம். புலியை காமிச்சு கடிச்சிரு சொன்ன செருப்பாலே அடிப்பேன். மாஸ்டர் புலி சாவியை சாப்பிட்டுருச்சு. என்னடா இது, ஒரு சாவி சாப்பிட்டதுக்கு ஏப்பம் விடுது. இது புலியா இல்ல பூனையா? அட பொறுமையா இருப்பா, டாக்டர் சேரநாயருக்கு ஒரு ஊசியா போடுங்க. இதோ பார், இப்ப எனக்கு சாவி வேணும், அப்பதான் நான் காயத்ரி காப்பாத்த முடியும், கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கடா. பதட்டப்படாதீங்க. புலி கரெக்ட் டயத்துக்கு சாப்பிடுதோ இல்லையோ, அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை கரெக்டா கக்கா போகும், சாவி வெளியே வந்துடும். காயத்ரி எங்க போனா? மாப்பிள காயத்ரி எப்படியாவது காப்பாத்திடுங்க. கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு. கடப்பாரு சிம்மி ஆகி போயிருச்சு. ஏதோ பிரசவத்துல உன் பொண்டாட்டி ரெட்ட குழந்தை பிறந்த மாதிரி புலி பீய வச்சு பீத்திக்கிற குரா. இப்படி நாருது. சாவி கிடைச்சிருச்சு. காயத்ரி என்னையா சமையல் பண்ற? எல்லாரும் திட்டுறாங்க கருமா. ஐயா யாரோ எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும்னு சமய கட்டுக்குள்ள பூந்து குழப்பம் பண்ணி விட்டாங்கய்யா. வேணும்னா நான் செஞ்சிருக்கிற ஒரு வடையை சாப்பிட்டு பாருங்க. கிழிச்ச வடையாச்சு நல்லா இருக்குமா? நீ என்ன மண்டபத்துக்குள்ளே சுத்திட்டு இருக்கறியா? வெளிய போகல? வெளிய பஸ் பிடிக்கதாங்க போனேன், அதுக்குள்ள நீங்க என்ன புடிச்சீங்க. வரங்க. என்னடா அது கையில? வடைங்க. வடையா? ஐயா உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அந்த வடையை எடுத்து உள்ள தள்ளுங்க. டேய் இது உள்ள தள்ளுறது இல்லடா, ஆல்ரெடி வெளிய தள்ளுனது. இது இன்கமிங் எல்லாம் கிடையாதுங்க, ஒன்லி அவுட் கோயிங். டேய் விட்டு ஓவரா பேச குடுறா. டேய் குடுறாங்கற. டேய் குடுறா, இந்த வடையில தான் என் கல்யாணத்தோட பிரஸ்டீஜ் அடங்கிருக்கு. குடுக்க மாவனே. சரி யார் சாப்பிட்ட என்ன? நல்லா இருக்குடா வடை. உளுந்த வடையா பருப்பு வடையா? மசாலா வடையா? ஓ காரம் ஜாஸ்தியா? சூடா இருக்கலே அவசரப்பட்டு வாயில போட்டியாக்கு. நல்ல வாசமான வடை கூட வாய்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நாரதுடா. போடா. என்ன வாயா? மறுபடியும் ஏண்டாவது ஞாபகப்படுத்துற. என்ன தெரியல, நான் தான் பி ரமேஷ். கார்பரேஷன் கக்கூஸ் எல்லாம் மொத்தமா கான்ட்ராக்ட் எடுத்தவன். உன் பொண்டாட்டி பேர் நான் மலமா? எப்படிங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? என் பொண்டாட்டி பேரு செங்கமலம். நான் சுருக்கமா மலம் மலம் தான். ஐயோ மறுபடியும் வாஞ்சடிக்க வச்சிருவோம் போல. காயத்ரி காயு. என்கிட்ட இருந்து பறிச்சுட்டானா?